வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங். இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாங்க இப்போது மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். இது 2 பத்த தேங்காய், அதான் 1/4 மூடி தேங்காய் இருக்கும்ல, இந்த 1/4 மூடி தேங்காயில் 1 ஸ்பூன் மிளகு, கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இது நம்ம மிக்சியில் போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி. நண்டு எப்போவுமே சமைக்கும் போது மட்டும் க்ளீன் பண்ணி வைங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சல்லுன்னு ஆகிடும். இது பார்த்திங்களா, எல்லோ கலர் தெரியுது, அது நண்டோட கருமுட்டை. க்ளீன் பண்ணும்போது அதை வச்சுக்கோங்க, அதை தூக்கி இதை போட்டுறாதீங்க, அது ரொம்ப நல்லது. இப்போ வாங்க நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்குல்ல சின்ன சின்ன பீஸ் காலுங்க, அதை கிள்ளி எடுத்தாலே வந்துடும். இல்லைனா நீங்கள் சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் பாருங்களா, கிள்ளி எடுத்தாலே வந்துடும். இப்போ இந்த சைடில் இருக்க பெரிய கொடுக்கு கிள்ள வேணாம், சின்னதை மட்டும் கிள்ளி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அந்த பேக் சைடு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி பிடிச்சி அழுத்தி உங்கள் கட்டை விரலால் இப்படி நீக்கினீங்கன்னா அந்த ஓடு வந்துடும். இப்போ அந்த கரு முட்டையை நம்ம வச்சுக்கலாம். இப்போ அந்த ஓடை போட்டுட்டு அந்த க்ளீன் பண்ணி எடுத்தோம்ல, அதை வாட்டரில் நல்லா டேப் வாட்டரில் க்ளீன் பண்ணி எடுத்தால் அந்த மேலே இருக்க ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துட்டோம்னா அது பார்த்திங்களா க்ளீன் ஆகிடுச்சு நண்டு. இப்போ நண்டு க்ளீன் பண்ணியாச்சு, வாங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் மண்சட்டி தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேறு பாத்திரம்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 50 கிராம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கெலாம் அது தனி டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க, இது வதக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு கடுகு போட்டோம், இப்போ சீரகம் சேர்க்குறோம் 3/4 ஸ்பூன் அளவு போட்டுட்டு இது நல்லா பொரியட்டும், பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா சேர்த்துக்கோங்க. இது கூட வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் சேர்த்தியாச்சு, சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இது வெங்காயம் வதங்கணும். கொஞ்சம் ரொம்ப வதங்க தேவையில்ல, லைட்டாக கோல்டன் கலர் வந்தாலே போதும். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்து வதக்குறேன். கருவேப்பிலை சேர்ந்து வதக்கியாச்சு. இப்போது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க, அது ஒரு டேஸ்ட்டு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் பழமாக தக்காளி சேர்த்தோன்னா. தக்காளி மல்லித்தழை 2த்தையும் போட்டு வதக்கிடுறேன். வதக்குங்க. தக்காளி நல்லா பழமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும், அதுக்கு தான். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், இந்த தக்காளி நல்லா வதங்கணுன்ட்டு. உப்பு போட்டு சேர்த்து கிளறி விட்டுட்டு தட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் தக்காளி. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெந்தால் கொஞ்சம் எண்ணெயிலே தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ அதனால் மறுபடியும் மூடி போட்டு வைக்கிறேன். மூடி போட்டு வச்சுட்டு இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் திறந்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருக்கு பாருங்கள், எண்ணெய்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இதே வீட்டில் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கீங்கன்னா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் போட்டிங்கன்னா காரம் கரெக்டாக சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை காரம் கம்மியாக வேணுன்றவங்களுக்கு 1 ஸ்பூன் நீங்கள் குழம்பு மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ தான் ஆட் பண்ணுறேன் நான். இப்போ லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், ஏன்னா மசாலா போட்டிருக்கோம்ல, அதனால் கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு வாசனை கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும், அதனால் கிளறி விட்டுட்டு இப்போ நண்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை பாருங்கள், நண்டு இது கூட சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு அந்த மஞ்சள் கரு நண்டோட முட்டைங்கலாம் பாருங்கள் தெரியுதா, அதெல்லாம் சேர்த்து தான் செய்கிறோம். இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா எல்லா பக்கமும் ஒட்டணும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேகட்டும். ஏன்னா நீர் விட்டுச்சுன்னா அதுலேருந்து வர நீர் விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி மசாலா சேர்த்து செஞ்சோன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். எடுத்த உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. இது காய்க்கு நான்வெஜ்ஜுக்கு நீங்கள் எது செஞ்சாலுமே ஒரு 2, 3 நிமிஷம் கிளறி விட்டுட்டு மூடி வச்சிங்கனாலே அது கொஞ்சம் லைட்டாக நீர் விடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் லைட்டாக நீர் விட்டுருக்கு. இப்போது போதும். இப்போ 2 நிமிஷம் கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், மிளகு, சீரகம் சேர்த்து அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி விட்டு கலந்து ஊற்றிடுங்க. இப்போ இதில் நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு அதாவது தண்ணியோடு சேர்த்து 1 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா திக்கான கிரேவியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக இன்னும் கொஞ்சம் குழம்பு மாதிரி வரணும் அப்படின்னா, நான் திக்கான கிரேவியாக தான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு 5 நிமிஷம் வேகும்ல, அப்போ கொஞ்சம் சுண்டும் கொஞ்சம். ஆனால் கிரேவி பதத்துக்கு வரும், அதுக்காக தான். இப்போ சேர்த்துட்டு இப்போது உப்பு ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ அதனால் உப்பு டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நண்டு வேகணும்ல. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் தட்டு எடுத்தாச்சு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம நண்டு கிரேவி ரெடி. இது சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப யம்மியாக சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு குழம்பு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.